தாமிரபரணி ஆற்றிலிருந்து பெப்சி கோக் ஆலைகளுக்கு தண்ணீர் எடுக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்த பிறகு மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து ஆய்வு நடத்தாதது ஏன் என்று கோகோ கோலா ஆலைக்கு தண்ணீர் எடுக்க தடை விதிக்க கோரி வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞர் முத்துராமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தற்போது மக்களை திசை திருப்பவே பாபநாசம் அணையை அகலப்படுத்த அறிக்கை அனுப்பியுள்ளேன் என்று ஆட்சியர் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பன்னாட்டு நிறுவனங்களான 2 நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் தண்ணீரை தடை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கிற்கு நவம்பர் மாதத்தில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த இடைக்கால தடை தண்ணீர் கொடுப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த நிறுவனங்கள் இயங்கினவா இயங்கவில்லையா என்பது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏதாவது ஆய்வு நடத்தினாரா? தண்ணீருக்கு தடை விதித்த பிறகு அந்த ஆலைகள் இயங்கி கொண்டிருந்தால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகுமே. இதுக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகளின் கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டதா? அப்படி என்றால் இல்லை என்பதே என்னுடைய பதிலாக இருக்கும்.